கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறேன். இவரை மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க? நீங்க ஒரு ஜாதி படம் ஒரே மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இவ்வளோ வருஷமா நிறைய பெரிய டைரக்டர்ஸ் ஒரே மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. ஃபார் கமர்ஷியல் பண்ணாலே ஒரே ஃபார்மேட் தான். சில சீரியல் டைப் இருக்கு. சரின்னா அதை கேவலமாக காட்டணும். அதை நேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சங்கர் பண்ணா சரின்னா அப்படியே கேவலமாக தான் காட்டுவாங்க. அப்போ என்னைக்கே நீங்கள் போய் சங்கரை போய் கொஸ்டின் கேட்க முடியுமா? இப்போ இவர்கிட்ட மட்டும் ஏன் கேட்குறீங்க? அப்போ ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்குது. இவர் சொல்கிற ட்ரூத்தில் ஒரு அன்கம்ஃபர்டபுள் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அது ஒரு ப்ரொஜெக்டாக வருது. ஒரு 4 பேர் கொஸ்டின், 4 பேர் கேட்குறாங்களோ கேட்குறாங்க. உன் மனசில் அந்த கொஸ்டின் இருக்கிறால நீ கேட்குற. அது நீ சும்மா கேட்டு விட்டா பரவாயில்ல. ஒரு ஆள் டென்ஷன் பண்ணுற மாதிரி 5 தடவை 4 தடவை ஒரே கொஸ்டின் கேட்டுருப்பார். நீங்கள் தான் இப்போ தூண்டுறீங்க. அதில் தான் ஒரு டென்ஷன் ஆகி கத்துறாரு. ஆனால் மாரி செல்வராஜுங்கிறத இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அவன் மறந்துட்டு நீ சாதாரணமாக சாதாரணமா பாடுன்னு என்னால் முடியாது. மறுபடியும் சொல்ற, நான் ஆணித்தரமாக சொல்றேன், மாரி செல்வராஜ் மேலே ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி எடுப்பான்.